நீங்க தமிழ்நாட்டுல இருக்கீங்க, நான் தமிழ்நாட்டுல இருக்கேன். நமக்கு தண்ணி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? மேகதாது அணை விவகாரத்திற்கு முதல்வர் விஜய் கர்நாடகா முதல்வரை சந்திப்பது சரியா? இன்னும் தமிழ்நாடு எவ்வளவு பிரச்சனைகளை சந்திக்க போகிறது? தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். நாம பேசுற ஒவ்வொரு விஷயமும் ஒரு இடத்துல ஒரு பதிவா பதியறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த பதிவுனால ஒரு விஷயம் மாறணுங்கிறதுக்காக தான். இன்னைக்கு ஒரு வீடியோ நாங்க பப்ளிஷ் பண்றோம் அப்படின்னா, அந்த விஷயத்தினால ஒரு மாற்றம் ஏற்படணுங்கிறதுக்காக தான். அந்த வீடியோனால ஒரு 4 பேருக்கு அந்த விஷயம் தெரியுது, அதுல அவங்க கருத்தை பதிவிடுறாங்க. அது மூலியமா சில பேருக்கு சில விஷயங்கள் புரிய வந்து அந்த விஷயம் மாறாம தடுக்கலாம் அப்படிங்கறதுக்காக ஒரு வீடியோ பதிவிடுறது. எதுக்குடா மாற்றம் அது இதுன்னு கண்ட இதை பேசிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஆமாங்க, இன்னைக்கு பல பேர் இந்த மேகதாது இஷ்யூ பத்தி பேசாமே இருக்கோம். பல பேர் பல விஷயத்துக்கு ஜனநாயகன் படத்துக்கு போறோம், அப்புறம் டெல்லி விஷயம் பேசுறோம், இத்தனை விஷயம் பேசிட்டு இருக்கோமே. இந்த மேகதாது அணை பிரச்சனை எவ்வளவு பெரிய விவகாரமா வந்து நிக்கும் யாராவது யோசிச்சோமா? அந்த விஷயத்தை பத்தின ஒரு டீட்டெயில் நான் சொல்றேன் கேளுங்களேன். எதுக்காக இந்த டீட்டெயில் நான் இப்ப சொல்றேன் அப்படின்னா, முதல்வர் விஜய் அவர்கள் அடுத்த வாரம் கர்நாடகா முதல்வரை இந்த விஷயமா சந்திக்க போறாரு. இந்த விஷயத்துக்காக தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் சட்டமன்றத்துல தனி தீர்மானம் எடுத்தாரு. என்ன அப்படின்னா, இந்த மேகதாது அணை எங்களுக்கு வேண்டாம் அப்படிங்கறது அந்த தனி தீர்மானம். ஏன் இந்த ஆட்சி மட்டும் கிடையாதுங்க, இதுக்கு முன்னாடி வர எல்லா ஆட்சியிலையுமே இந்த மேகதாது அணை வேண்டாம்ங்கிற தனி தீர்மானத்தை ரெகுலரா எடுத்துட்டு தான் இருக்காங்க. ஏன் ரெகுலரா எடுத்துருக்காங்க? ஏன் இதுக்கு ஒரு வேண்டாம்னு ஒரு இதை போட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. கிட்டத்தட்ட 50 வருஷமா இந்த மேகதாது அணை கட்ட போறேன்னு கர்நாடகா கவர்மெண்ட் சொல்லிட்டு இருக்காங்க. இது ஏன் இப்ப தீவிரமாச்சுன்னா, இது கட்ட போறோம் கன்ஃபார்ம் இந்த இயர்ல ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படிங்கிற விஷயம் பரவனால மட்டும்தான் இந்த விஷயத்தை எல்லாரும் இப்ப ஸ்ட்ராங்கா பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கிறது நல்ல விஷயம். ஆனா இது அப்படியே மூடி மறைச்சிடாம இதுக்கு சரியான ஒரு தீர்ப்பு கிடைக்கணும். நீங்க தமிழ்நாட்டுல இருக்கீங்க, நான் தமிழ்நாட்டுல இருக்கேன். நமக்கு தண்ணி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? இன்னைக்கு வெளிநாட்டுல வெயில் பிரச்சனையால அவங்க ரோடு உருகுது, அவங்க சிக்னல் உருகுது, அவங்கனால அந்த வெப்பத்தை தாக்கு பிடிக்காத நிலை வருது இல்லையா? அந்த நிலை நாளைக்கு நமக்கு வந்தா நாம முன்னெச்சரிக்கை இல்லைங்க. இது நமக்கும் நம்ம பின்னாடி வர சந்ததியருக்கும் இந்த மேகதாது அணையால பெரிய பின்னடைவு இருக்கு. இந்த மேட்டூர் அணை இருக்கு இல்லையா, வருஷா வருஷம் ஜூன் 12ஆம் தேதி அன்னைக்கு இந்த மேட்டூர் அணை வழியா நமக்கு காவேரி டெல்டாக்கு வந்து அந்த டெல்டா பகுதியில் இருக்கிற விவசாயிகளுக்காக தண்ணீர் திறக்கப்படும். ஆனா அந்த தண்ணி இந்த வருஷம் திறக்கப்படலை. ஏன்னா நம்ம கிட்ட தண்ணி பற்றாக்குறை. ஆக்சுவலா நம்ம கிட்ட வந்து இப்ப வெறும் 40 டிஎம்சி தண்ணி தான் இருக்கு. முன்னாடிலாம் 90-95 டிஎம்சி தண்ணி இருந்தது, இப்ப 40 டிஎம்சி தான் இருக்கு. இதுதான் குடி தேவைக்காக இருக்கட்டும், விவசாய தேவைக்காக இருக்கட்டும், இன்னும் பல நீட்ஸுக்கு இந்த தண்ணி தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க. இந்த தண்ணியே இப்ப குறைபாடா இருக்கிறப்போ இன்னும் இந்த மேகதாது அணை வந்தது அப்படின்னா இன்னும் தண்ணிக்கு பெரிய குறைபாடு ஏற்படும். அந்த குறைபாடு ஏற்படுறதுனால நம்ம பின்னாடி வர சந்ததியருக்கு தண்ணீரே இல்லாம போலாம். அது மட்டும் இல்லாம இந்தியாவுக்கும் சரி தமிழ்நாட்டுக்கும் சரி இந்த 2026ல வெயில் காரணமா இன்னும் பல பிரச்சனைகள் வரும். வெப்பம் இன்னும் அதிகமாகும். நம்மலாம் வந்து இப்பயே இந்த சம்மர்லேயே வந்து இந்த வெப்பத்தை நம்மளால தாங்க முடியலன்னா திடீர்னு இந்த கிளைமேட்டிக்கல் சேஞ்ச் வந்தா நம்மளால சுத்தமா அதை வந்து ஜீரணிக்க முடியாது. ஸோ இந்த நிலை மாறணும் அப்படின்னா இந்த மேகதாது அணை வரக்கூடாதுங்கிற தீர்மானத்துக்கு நம்ம எல்லாருமே நம்ம கண்டனத்தை தெரிவித்து அந்த விஷயம் தப்புன்னு எல்லாருக்கும் புரிய வைக்கணும். நம்ம சும்மா சோஷியல் மீடியாவில் இந்த ரீல்ஸ் போட்டுட்டு சும்மா ஒரு விஷயத்துக்கு ஒரு சின்ன ஒரு வாய்ஸ் அவுட் கொடுத்துட்டு அதோட நிறுத்தக்கூடாது. இது முற்றிலும் தவிர்க்கிற வரைக்கும் நாம என்ன செய்யணுமோ அதை கண்டிப்பா செய்யணும். அதுவும் இல்லாம இப்ப முதல்வர் விஜய் அவர்கள் இந்த கர்நாடக முதலமைச்சரை போய் சந்திக்க போறாரு இல்லையா, இதுவுமே ரொம்ப முக்கியமான விஷயமா நம்ம பார்க்கணும். ஏன்னா இங்க இருந்தே வந்து இது தப்பு நம்ம உட்கார்ந்த இடத்துல இருந்தே பேசிட்டு இல்லாம இது வேண்டாங்க, இதனால எங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை வருது எடுத்துரைக்கப்படுறது ரொம்ப ஒரு மரியாதையான அப்ரோச். பல சமூக ஊடகங்கள்ல தவறுன்னு சொல்றாங்க, இவர் போய் அங்க உட்காந்து என்ன பேச போறாரு அப்படிங்கிறது. ஆனா பல பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது சரியான முடிவு, அவர் போய் பேசினால் மட்டும்தான் இதற்கு ஒரு முறையான தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம கர்நாடகா முதல்வரும் சில விஷயம் சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, முதல்வரை சந்திக்கிறதுக்கு நானும் தயார் தான். அதையும் தாண்டி அரசாணை, அதாவது உயர்நீதிமன்றம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, யாரோட எந்த மாநிலத்தோடைய அவங்களோட ஒப்புதல் எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு மேகதாது அணை கட்டுறதுக்கான முழுமையான அங்கீகாரம் இருக்கு, நாங்க கட்டுவோம் அப்படின்னு சொல்றாரு. இன்னும் பல சர்ச்சைகள் இதுல வெடிச்சிட்டு இருக்கு. இதுக்கு எல்லாருமே வாய்ஸ் அவுட் கொடுத்து இது எல்லாருமே சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணி இந்த விஷயத்தை நம்ம தடுத்தால் மட்டும்தான் நம் பின்னாடி வர சந்ததியருக்கு முறையான தண்ணீர் கிடைக்கும். ஸோ இதை பத்தி முறையா எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம கிங் 360 இருக்கிற வீடியோ ஃபுல்லா பாருங்க. அது வரைக்கும் நான் உங்கள் ஜெகவின். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான்.